அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்கள் குரு பகவான் எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் நிகழ்த்த போகிறார் என்று பார்க்க போகிறோம். மேலும் மீனராசிக்காரர்கள் அவர்கள் தொழில் மற்றும் வேலை, குடும்பம் இதில் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப் போகிறது என்று அடுத்து வரும் 30 நாட்களில் நிகழப்போகிறது என்று பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவு மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வீடியோ பதிவாக அமையும். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் அந்த வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்காதுங்க. அப்படின்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எப்படிங்க தீர்வு காணறது? அதுக்கு தான் இருக்கவே இருக்குது ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். இந்த ஜோதிட நிலையத்தால் பலனடைந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மீன ராசிக்கார நேயர்களே, அடுத்து வரும் 30 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்கலாங்க. இந்த மாதம் கடினமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு வந்து கொண்டு செல்லலாம். என்றாலும் நீங்கள் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் செயல்பட வேண்டிய நாட்கள் என்றே சொல்லலாங்க. குடும்ப வாழ்வில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் நேரிடும். இளைய உடன்பிறப்புகளுடன் மோதல்களும் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படலாம். அதிக கோபமும் கவலையும் உங்களை ஆட்கொள்ள நேரிடும். உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பதட்டங்கள் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் தொழிலில் புதிய முயற்சிகளில் கவனம் செலுத்த வேண்டும். அதிக பணிகள் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மன அழுத்தமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கலாம். வாகனம் மற்றும் அசையா சொத்தை விற்கும் முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுது. என்றாலும் சில சிறிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கவும் நேரலாம். இந்த மாதம் நீங்கள் தூக்கமின்மையால் அவதிப்படவும் நேரிடுங்க. அதனால் நீங்கள் மன அமைதியும் இழக்கலாம். மே மாதத்தில் அதிக செலவுகள் மற்றும் நஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் குடும்ப உறவானது எப்படி அமைய போகிறது என்று பார்க்கலாங்க. இந்த மாதத்தில் குடும்பத்தில் சுமூக நல்லிணக்க உறவு இருக்க வாய்ப்பு கிடையாதுங்க. உறவு விவகாரங்கள் கடினமாகவே இருக்க போகுது. குடும்ப உறுப்பினர்களுடன் எழும் பிரச்சனைகள் உங்கள் அமைதியை கெடுக்கக்கூடியதாக இருக்கும். மனைவி மற்றும் துணையுடன் பிரச்சனைகள் அல்லது தவறான புரிதல்களையும் நீங்கள் சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணையுடன் பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக கருத்து மோதல்களும் வரலாம். எனவே பண விஷயங்கள் சரியான பேச்சுவார்த்தை நடத்துவது நல்லதுங்க. கணவன் மனைவி பரஸ்பரம் அனுசரித்து செல்வது தான் நல்லதுங்க. இருவருக்கும் இடையே மேற்கொள்ளும் தேவையற்ற வார்த்தைகள் திருமண வாழ்க்கையில சர்ச்சைகள் மற்றும் வாக்குவாதங்களை தூண்டக்கூடியதா இருக்கும். இந்த மாதம் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில கவனம் செலுத்த வேண்டுங்க. குடும்பத்தில் 3ஆம் தரப்பினரின் தலையீடு நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடியதா இருக்கும். ஒரு சிலருக்கு தங்கள் துணையை பிரியும் மனப்பான்மை கூட இருக்கலாங்க. அடுத்து நிதிநிலை. இந்த மாதம் முழுவதும் உங்களின் பொருளாதார நிலை சுமாராக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பாராத செலவுகளை மேற்கொள்ள நேரலாம். செலவுகள் அதிகம் என்பதால் உங்களால் கணிசமான பணத்தை சேமிக்க இயலாமல் போய்விடுங்க. வருமானமும் உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும். புதிய முயற்சிகள் மூலமாக தொழிலில் வருமானத்தில் சிறிதளவு அதிகரிப்பை மட்டுமே நீங்கள் பெற முடியும். இந்த மாதம் கடன் சுமை மழை போல உங்களுக்கு அதிகரித்து தான் காணப்படும் மற்றும் அதை சமாளிப்பது உங்களுக்கு கடினமாகவே இருக்க போகுதுங்க. மருந்துகள் மற்றும் மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதற்கும் தொடர்புடையதாக செலவுகளும் இருக்க போகுது. இந்த மாதம் எதிர்பாராத விலை மதிப்பற்ற பொருட்களை நீங்கள் இழக்கும் வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தேவையற்ற பயணங்கள் காரணமாக பணமும் நேரமும் செலவாக போகுது. பங்கு சந்தையில் வர்த்தகம் மற்றும் முதலீடு நஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். இது உண்மையில் நிதி வளர்ச்சிக்கு சாதகமான காலம் என்றே சொல்லலாம். நிதி விஷயங்களை பொறுத்தவரை பொறுமை மற்றும் ஸ்திர தன்மையில் கவனம் செலுத்த வேண்டிய காலம் என்றே சொல்லலாங்க. அடுத்து உத்தியோகம். இந்த மாதம் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியும் இருக்கும். மேலும் அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியும் இருக்குங்க. அதிக முயற்சிகள் மட்டுமே உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெற ஒரே வழி என்று சொல்லலாம்.
பணியிடத்தில் பெண் பணியாளர்களால் நன்மை உண்டாக போகுது. நீங்கள் கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற அங்கீகாரத்தை பெறுவது உங்களுக்கு கடினமாகவே இருக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிட்ட தாமதமாகலாங்க. வேலையில் பயமும் பதட்டமும் இருந்து கொண்டே தான் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயமாக குறுகிய தூர பயணங்கள் எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதம் பணியிடத்தில் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பணியிடத்தில் உத்தியோகபூர்வ பொறுப்புகளை நிறைவேற்ற உங்களை சக ஊழியர்கள் தூண்டலாம். புதிய வேலை தேடுபவங்க இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டியும் இருக்குங்க. இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. முதல் பாதியில் அதிகாரிகளுடனும் நிர்வாகத்துடனும் சில தவறான புரிதல்களும் இருக்கலாம். தொழிலில் தொல்லைகளும் உங்களுக்கு குறைய போகுதுங்க. அடுத்து தொழில். இந்த மாதம் தொழிலில் முன்னேற்றம் மந்தமாக தான் இருக்கும். தொழிலில் தேக்க நிலை கூட எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் தொழிலில் காண இயலாது கூட போகலாங்க. வணிக சூழலில் வெளிப்புற காரணிகளால் வருமானம் செலவாக வாய்ப்பு இருக்குது. ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மற்றும் சப்ளையர்கள் போன்ற உள்காரணிகளும் வணிகத்தில் இழப்பு அல்லது தற்காலிக வீழ்ச்சிக்கு பங்களிக்கக்கூடும். தொழில் நம்பிக்கை மிக்க நபர்கள் தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற இயலாத நிலை கூட இருக்கலாம். அதன் காரணமாக வணிக செயல்பாடுகளை நிர்வகிப்பதில் சிரமங்களும் ஏற்படும். இந்த மாதம் தொழிலில் அதிக போட்டியாளர்களை நீங்கள் சந்திக்க நேரும். தொழில் விரிவாக்கம் சற்று சிரமமாகத்தான் இருக்கும். தடைகளை சந்திக்கவும் நேரும். தொழிலில் தற்போதைய தொழில் அமைப்பில் மாற்றங்களும் ஏற்படலாம். மீனராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் வணிக செயல்திறனை மறுசீரமைக்க புத்துயிர் பெற நிபுணர்கள் மற்றும் வழிகாட்டிகளின் கருத்துகள் மற்றும் வழிகாட்டுதலை பெற அறிவுறுத்தப்படுறாங்க. அடுத்து ஆரோக்கியம். போதிய தூக்கமின்மை காரணமாக சில உடல் உபாதைகளை நீங்கள் சந்திக்கவும் நேரிடும். உஷ்ணம் சம்பந்தமான உடல் உபாதைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். இதன் விளைவாக உங்கள் மன அமைதியும் பாதிக்கப்படலாம். இந்த மாதத்தில் தலைவலி மற்றும் கால் சம்பந்தமான உபாதைகளும் ஏற்படும். தாய் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடல்நலக்குறைவு காரணமாக பிரச்சனைகள் இருக்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் முக்கிய பயிற்சிகள் சாதகமாக இல்லாததால் மன ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைப்படுதுங்க. அடுத்து மாணவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மீனராசி மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் கல்வி விஷயத்தில் மிதமான பலன்களை உங்களுக்கு கிடைக்க போகுது. இதை முக்கியமான நேரத்தில் சமூக ஊடகங்கள் மற்றும் பிற பொழுதுபோக்கு கேஜெட்டுகள் மூலம் கவன சிதறல்களை தவிர்ப்பது நல்லதுங்க. ஒரு சிலருக்கு ஞாபகத்திறன் குறைய வாய்ப்பு உள்ளது. கவனம் இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடாது. இருப்பினும் தெய்வீக அருளும் அதிர்ஷ்டமும் மீனராசி மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பாக செயல்பட உதவ போகுதுங்க. வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் சில இடையூறுகளும் ஏற்படலாம். இந்த மாதத்தில் நீங்கள் விரும்பும் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற அதிக பணம் செலவழிக்கவும் வேண்டியிருக்குங்க. எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அத்தனையையும் முறியடித்து வாழ்வில் வெற்றி பெறும் ஆற்றல் உடையவங்க தான் மீனராசி அன்பர்கள். இந்த மாதம் எதிலும் உங்களுக்கு நன்மையே நடக்கப் போகுது. எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகம் யோசிப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். திடீர் பண தேவை உங்களுக்கு உண்டாகலாம். சூரியன் சஞ்சாரத்தால் வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு அந்த இடையூறுகளும் நீங்கிவிடும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் உங்களுக்கு தாமதம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக அனுகூலம் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் உங்கள் உடன் பணிபுரிவர்களிடம் கவனமாக நீங்கள் பழக வேண்டும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருந்து கொண்டுதான் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்பட போகுது. குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். கடன் விவகாரங்களில் யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டும். பெண்களுக்கு எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது தான் நல்லதுங்க. கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு அந்த சஞ்சலமும் நீங்கிவிடும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் வந்து குவிய போகுது. பொருட்களை கவனமாக நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அரசியல் துறையினருக்கு எந்த வாக்குறுதியையும் கொடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும். கோபத்தை குறைப்பது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். வேலைகளை கவனமுடன் செய்வது தான் உங்களுக்கு நல்லதுங்க. மேலும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க நிதானமுடன் செய்ய வேண்டும். மாணவர்களுக்கு ஆசிரியர் ஆதரவு கிடைத்தாலும் சக மாணவர்களிடம் நீங்க கவனமாக பழகுவது தான் உங்களுக்கு நல்லதுங்க. மேலும் உங்களுக்கு இதுவரையில் கல்வியில் ஏற்பட்ட தடை அனைத்தும் நீங்கிவிடும்.
இதுவரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது, இந்த 30 நாட்களில் குரு பகவான் எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் நிகழ்த்துவார் என்று இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பதிவானது மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையும். மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயா என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.